Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். நான் welcome to my channel. This is Marsha. Skin show channel subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சொல்லுங்க. என்ன பார்க்க போறோம் வந்து பிக் பாஸ் சீசன் 8ல வந்துட்டு டே 37 எபிசோட் 38. ஸோ இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்ஸ் அண்ட் ஏகப்பட்ட குழப்பங்கள் அண்ட் ஒரு ஆணே அழுதது. நான் இங்கே வந்துட்டு இப்போ ஒரு மாதிரி உடஞ்சு அழுதது ரொம்ப இதாக இல்லாமல் வந்து லைட்டாக அவங்கள பார்த்ததுக்கு மிஸ் பண்ணுறதுக்குலாம் தான் அழுவாங்க பிக் பாஸ். அதை பார்த்துருக்கேன் பாய்ஸ் சர்க்கிளில். ஆனால் இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு இல்லை, கொஞ்சம் இது வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, எனக்கே கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுச்சு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர். ஏன் அப்படின்னா அந்த ஹவுஸ் கிளீனிங் டாஸ்க், அந்த ஹவுஸ் கிளீனிங் டாஸ்க்ல வந்துட்டு ஒரு மாதிரி பார்ட்டிசிபேட் எல்லாரும் பண்ணிட்டே இருக்காங்க. அது வந்து 24/7 ஏதோ கட் பண்ணிட்டாங்கப்பா. அது வந்துட்டு ரீல்ஸ்ல எல்லாம் நிறைய வந்துருந்துச்சு. அது வந்துட்டு தீபக் வந்து கத்துறது லைக் என்னையா விளையாடுறாரு மாதிரி இருந்துட்டு யோ. அது ஒரு மாதிரி அந்த இடத்துல அது தப்பு கிடையாது, பட் இருந்தாலும் வந்துட்டு அடுத்த மனசு புண்படும். சரி ஓகே, தோத்துட்டோம் அப்புறம் என்ன, அது மாதிரி வேற அந்த வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஒரு வாரம் தானே பார்க்க போறோம், அடுத்த வாரம் சேர்த்து பார்க்க போறோம், இல்லை அப்புறம் அப்படி பண்ணிருக்கலாம். பட் இவங்க ஏன் இப்படி அந்த ஒரு ஆர்குமெண்ட்டை வந்துட்டு பின் பாயிண்ட் பண்ணி அங்கே வச்சாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த சிவா அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2-3 எல்லா பாலும் போட்டுரும். ஓகே, அந்த ஒரு இது இருக்கும் பால் அங்கே போட்டுரும். அப்போ அந்த பால் போடும்போது வந்துட்டு இவர் என்ன பண்ணுறா, அதுக்கப்புறம் ரொம்ப ஷேக் பண்ணிடுவார். அந்த கிடுகிடுன்னு இருக்கும், ஷேக் பண்ணி அதுக்கு எல்லா பாலும் கீழே வந்துடும். கீழே வந்தோடனே எல்லாருமே வந்து கத்துவாங்க. முக்கியமா எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு கோவம் இருக்கதான் செய்யும், அது இல்லாமலாம் இருக்காது, எல்லாருமே வரதான் செய்யும். என்னடா இவன் இப்படி விளாடுறான் அப்படின்ட்டு கோவம் வரதான் செய்யும். ஆனா தீபக் வந்து ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணி வெளில காமிச்சிட்டாரு. உடனே வந்துட்டு சிவா அவருக்கே மனசு உடஞ்சிட்டாரு, அழுதாரு. இந்த மாதிரி அழுதாரு. என்ன அப்படின்னா அந்த இடத்துல அதை வந்து ஹேண்டில் பண்ண தெரியல யாருக்குமே. ஸோ அது வந்து தப்பா போயிடுச்சு, தப்பாயிட்டாரு, விளையாட தோத்துட்டாரு, ஓகே ஸோ அப்படின்னு முடிஞ்சு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதை வந்துட்டு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடணும். இதனால அவரை போட்டு திட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சாரி ஃபைன் அப்படி ஏதோ யாருக்கோ சொல்ற மாதிரி ஃபைன் ஓகே என்ன அது பேசாம இருக்கலாமே, சைலண்டா ஒம்பாட்டுக்கு திட்டிட்டு இல்லை ஒம்பாட்டுக்கு இருக்கேன். ஸோ இதை வந்து சின்ன பிள்ளைத்தனமா இருக்கப்ப கேட்கக்கூடாது. ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு மனசு இருக்குங்க, எல்லாருக்குமே அந்த மனசை வந்துட்டு பின்பற்றக்கூடாது. நம்ம வந்துட்டு ஒரு சிரிப்பா இருக்கட்டும், நம்ம வந்து ஏழமா பேசுவா இருக்கட்டும், அந்த ஒரு வார்த்தை வந்து பின்படுத்தினா அது ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ என்ன பண்ணி நான் வந்துட்டு ஸ்டாண்ட் சிவா தான். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு அதை வந்துட்டு அவரு சொல்லுவார் ரஞ்சித் அவர்கிட்ட. ஏன்னா ரஞ்சித் வந்து சமாதானப்படுத்துவார், விடுங்க சமாதானப்படுத்தும் போது வந்துட்டு இல்லை நான் வந்து அந்த இடத்துல இப்படிங்கிறதுக்குள்ள எனக்கு ரியாக்ட் பண்ண முடியும், நான் பண்ணல ஏன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுதான் அந்த இடத்துல அவரும் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தா அந்த இடம் வந்துட்டு ஒரு பயங்கரமான கலவரமா ஆயிருக்கும். பட் இட்ஸ் ஓகே. ஆனா வந்துட்டு அப்படி விளையாடவும் பண்ணிருக்க கூடாது. அந்த விளையாட்டை வந்து கொஞ்சம் புரிஞ்சு விளையாடி இருக்கணும். இவர் சொல்லுவாரு அதை நின்று பாருங்க அப்பெல்லாம் தெரியும். ஒரு பதட்டம் கத்துறதுன்னா வந்துட்டு வேற வழி எல்லாம் சேரப் பண்றாங்க, கத்துங்க விளையாடுங்க சேரப் யா அப்படின்னு. ஸோ அதே வந்துட்டு இல்லை தப்பு இப்படி அப்படி சொன்னா வந்துட்டு யாருக்கு இதுதான் கோவம் வராம இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கும் வந்துட்டு என்னடா இது அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்குது. ஸோ ஓவரால் என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு தீபக் பண்ணவும் தப்பு, சிவா பண்ணவும் தப்பு தான். ஸோ உங்களுக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் தோணுது அப்படின்னு வந்துட்டு கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்கூல் வந்துட்டு லைக் பிக் பாஸ் வந்துட்டு ஒரு ஸ்கூல் ரெசிடென்சிலாம் மாற்ற போகுது. அப்போ வந்துட்டு ஒரு பிக் பாஸ் ஒரு கதையை ரெடி பண்ணியிருக்காப்புல. வைஸ் பிரின்சிபல் அவங்களோட எக்ஸ்பிரஸ் பண்ணா வைஸ் பிரின்சிபல் அவர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இவங்க இப்படி ஒரு கேரக்டரிசம், இவங்க அப்படி ஒரு கேரக்டரிசம், இவங்க வந்து படிச்சு இவங்க வந்துட்டு திருடி, இவங்க இவங்க ஒரு கேரக்டரிசம் வந்து சூப்பரா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றவங்க கேரக்டரிசம் கிடைக்காதவங்க வந்துட்டு நீங்களா ஒரு கேரக்டரிசம் வந்துட்டு பில்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த கேரக்டர் வந்து பில்ட் ஆகுது. ஆகி அது வந்து ஒரு எக்ஸ்போஸ் தரத்துக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு சண்டை எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நீ வந்துட்டு அப்படி சொல்லாது, நீ வந்து இப்படி சொல்லாது, இவங்க எங்க போனாங்க. ஸோ அந்த கேரக்டரிசம்ல இருந்து வெளில வரதை விட அவங்க பண்றாங்கல்ல கேரக்டரிசம், அந்த கேரக்டரிசம்ல இருந்து அவங்க வெளில வரதை விட இவங்க பண்றதை பார்க்கும்போது வந்துட்டு என்னடா இப்படி பண்றீங்க, ஏன்டா இப்படி பண்றீங்க, என்னடா செய்வீங்க அப்படின்னு. பட் ஐ லைக் இட் தட் வைஸ் பிரின்சிபல் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. மற்ற மாதிரி இருக்கிற எல்லாரையும் பார்க்கும்போது வந்துட்டு என்னடா பண்றீங்க, என்னடா செய்றீங்க, யாருடா நீங்க எல்லாம் அப்படின்னு. ஏன்னா ஏதாவது சுட்டித்தனம் பண்ற மாதிரி இருந்துட்டு இப்படிங்கிறானுங்க. ஸோ இந்த மார்க்கிங் கிடையாது, பட் சில விஷயங்கள் பண்றதை பார்க்கும்போது வந்துட்டு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குது.
என்னது இது எதுக்கு பண்றாங்க, ஏன் இது புரிய மாட்டேங்குது அப்படி மாதிரி. ஸோ இந்த பிக் பாஸ்ல வந்து இந்த டே 2 or 3 தெரியல, அதை பாருங்க. செம கடுப்பா இருக்கு இந்த வாரம். ஸோ எனக்கு கேட்டா வந்துட்டு இந்த ஸ்கூல் இது வந்துட்டு ஓகே தான், பட் அவங்க ஒரு கியூட்னஸ்ன்னு ஒண்ணு பண்றாங்க பாரு. சின்ன குழந்தை கூட அப்படி பண்ணாங்கடா, எப்படி இதாண்டா இருக்கும். அந்த என்ன 12th 10th எது படிக்கிறாங்க அங்கேயே வந்துட்டு இப்படி தானே இருக்கும். பசங்களும் வந்துட்டு கூட இருப்பானுங்க, அங்க வந்து என்னடா பண்றீங்க. சரி, அதற்காக தான் வந்துட்டு எனக்கு இவங்க என்ன பண்றாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படி மாதிரி இருந்துச்சு. ஸோ மற்றபடி வந்துட்டு இந்த வைஸ் பிரின்சிபல், எக்ஸ் ஹஸ்பண்ட் பிரின்சிபல், ஸோ அந்த இவங்க வந்துட்டு பிரின்சிபல் பிரிய மாட்டாங்க. ஸோ அப்போ அப்படி வந்துட்டு போறது வர்றது நிற்கிறது. ஒரு கிளாஸ் ரூம்குள்ள வந்துட்டு வார்டன் எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், சிவா தான் வார்டன், பேட்ச்மேன் வார்டன் எல்லாமே, ஜெஃப்ரின் பிடி பிளேயர் பிடி. ஸோ அவங்க வந்து ஒரு கிளாஸுக்குள்ளே வந்துட்டு இவங்களும் உள்ள வந்துட்டு இப்படி 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 என்ன பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றீங்க நீங்க யாரெல்லாம் கிளாஸ் வந்துருக்கோம், நீங்க ஏன்டா உள்ள வர்றீங்க. சரி, வேற வழி இல்லை. லாஜிக் பார்த்தா இப்படிதான் நமக்கு இடிக்குது. லாஜிக் பார்க்காம இருந்தா வந்துட்டு ஓகே, வேற இல்லை. அவங்களுக்கும் கேட்கறது வந்து எக்ஸ்போஸ் பண்ண வரல. ஸோ அதனால அவங்களும் உள்ள வந்துதான் ஆகணும் அப்படின்னு தோணுது. மற்றபடி என்ன கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஓவரால் இந்த எபிசோடு கொஞ்சம் ஓகே லெவல் தான். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படி வந்து இந்த எபிசோட பார்த்து சொல்லுங்க. அண்ட் இந்த எபிசோட் வந்து நிறைய இந்த மாதிரி லைக் அழுகைகள், பசங்களுக்குள்ளே ஒரு அழுகை சண்டை வந்துச்சு, கேரிசம் பண்றாங்க, மொக்க பண்ணாங்க. ஸோ நாளைக்கு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மாஸ்டர்.